அம்மா ஸ்வேதா இருக்கால, அவளை கல்யாணம் ஆமா. பண்ணி வச்சப்போ வீட்டில் வந்து 100 பவுன் நகை போட்டாங்களா. என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ நகை போடுவீங்க? என்னடி மாப்பிள்ளை எவ்வளவு கேக்குறாங்களோ பார்த்து கொடுக்க வேண்டியதுதான். உன் தங்கச்சி இருக்குல்ல. அம்மா இப்போ எனக்கு கல்யாணம்னு வச்சுக்கோயேன், நீ வந்து அந்த மாங்காய் டிசைன்ல ஒரு கமல் வச்சிருப்பல்ல, அந்த கமல் எனக்கு கொடுத்துருவியா? எடுத்துக்கோமா, கம்மல் தானே, வாங்கிக்கோ. அப்புறம் அந்த கழுத்தோட ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கும்ல, இவ்வளோ நீளத்துக்கு, அது எனக்கே கொடுத்துருவியா? எடுத்துக்கோ, உனக்கு தானே, எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அந்த ஒட்டியானம், இது வச்சது, பீச் வச்சது, எடுத்துக்கோமா, உனக்கு இல்லாததா, எடுத்துக்கோ. அப்புறம் அந்த பெரிய வளையல்மா, இந்த ஸ்டோன்ல வச்சிருக்கோம்ல, இந்த சைஸ்ல வளையல் வேணுமா? எடுத்துக்கோ. அப்புறம் அந்த ஆரம், அந்த ஆரமும் வேணுமா? ஆ, போ, பீர்வால ஆரம், நகை, பணம் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீயே போயிடு. நானும் உங்க அப்பாவும் ரோட்ல பிச்சை எடுப்போம். உன் தங்கச்சி எப்படியாச்சும் போட்டோம். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அம்மா, ஏதோ ஆசையா கேட்டேன். போ, உனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். போய் முதல்ல ரெடியாவு பா. விட்டா வீட்டையே தொடச்சு எடுத்துட்டு போயிடுவான். பா, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, மாப்பிள்ளை எங்க பாக்குறீங்கப்பா? நம்ம சொந்தக்கார பசங்கள யாருன்னா கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோமா. நம்ம சொந்தக்காரங்களா? ம் சரி, ம் நீங்க மாப்பிள்ளை பாருங்க. ஆனா மாப்பிள்ளை கண்டிப்பா வெளிநாட்டுல தான் வேலை பார்க்கணும். வெளிநாட்டில் இருக்கணுமா? ஆமா, அப்புறம் எவ்வளோ நாள் நானும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை மினிமம் ஒரு 2-3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். சரியா? ஏன்னா நான் ட்ரெஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும், எனக்கே எவ்வளோ செலவு இருக்கு. அது போக வீட்டையும் பார்த்துக்கணும்ல. அதனால கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா, வெளிநாட்டு மாப்பிள்ளையா பார்த்து கொடுங்க. ஏன் அதுக்கு கம்மியாக இருந்தால் உன்னால் குடும்பம் நடத்த முடியாதம்மா? பா, என்னப்பா இவ்வளோ நாள் நான் இங்கே எப்படி இருந்தேன், அங்கேயும் போய் நான் அப்படியே இருக்கணும்ல. அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். ம் நல்லதுக்கா. ஏண்டி சாப்பாட்டில் எலி மருந்து கலந்து வைக்க சொன்னேன், வச்சிட்டியா? ஏன்பா வீட்டில் எலித்தொலை அதிகமாக இருக்கா? ஆமாம்மா, பெருசாலிங்க தொல்லை. பெருச்சாலியா? சரி, நீங்கள் பாருங்கப்பா, நான் போயிட்டு வரேன்.